அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் கட்டளையிட்ட பந்தி. உலகில் வந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் தான் அழிந்து போகாமல் சதா காலங்களிலும் ஜீவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ஜீவித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆத்மா என்றும் அழிவதில்லை. அப்படியானால் அந்த ஆத்மாவை உடைய மனிதன் என்றுமே மரிப்பதில்லை. பாவம் செய்கிற ஆத்மாக்கள் சரீர மரணத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பு அடைந்து சதா காலங்களிலும் நரகத்தில் வாழ்கிறது. அதுவும் சதா காலங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. நீதி செய்கிற ஆத்மாக்கள் சரீர மரணத்திற்கு பிறகு பரதேசி சென்று இளைப்பாரி நியாய தீர்ப்பை சந்தித்து மகிமையுடன் தேவனுடைய சன்னிதானத்தில் சதா காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவும் சதா காலமும் வாழ்கிறது. ஆனால் இந்த மாதிரி தேவனுடைய சன்னதியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறோம். நித்தியமாக நாம் தேவனுடைய சன்னதியில் வாழ்வோமானால் அதை வேதம் தனியாக பிரித்து நித்திய ஜீவன் என்று குறிப்பிடுகிறது. மேலும் தேவ சன்னதியிலே சதா காலமும் வாழப்போகிற நீதிமான் ஆகிய ஆத்மாக்களை தேவனே தெரிவு செய்து கொள்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவன் எந்தெந்த ஆத்மாக்கள் அவளுடைய மரணத்திற்கு பிறகு தேவனுடைய சன்னிதானத்திற்கு போக வேண்டுமோ அதை தேவனே தெரிவு செய்து கொள்கிறார். எப்படி என்பதை 2 கொரிந்தியர் 5:17-19 வரை வாசிப்பீர்களேயானால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தீவினாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இங்கு தெளிவாக போட்டியிருக்கிறது. அது என்னவெனில், உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணாமல், அதெல்லாம் அவர் கண்டுகிறது கிடையாது. ஆனால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கிறானா, அவருக்குள் ஜீவிக்கிறானா என்பதைத்தான் அவர் பார்க்கிறார். அப்படி அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவனாக இருந்தால் அவன் தேவனுடைய சன்னதியில் போகிறதுக்கு தயாராகி விடுகிறான். தம்மோடு இங்கு 18ஆம் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும், இயேசு கிறிஸ்துவை கண்டு தம்மோடே ஒப்புரவாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கொன்று தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார். ஆகையால் அது 2 விதமாக பார்க்கிறோம். ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் ஓடு சேர்ந்து நாம் ஐக்கியமாக இருப்பது. இயேசு கிறிஸ்துவிற்குள் ஐக்கியமானவர்கள் அதன் பிறகு பிதாவினோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள், அவருடைய சன்னதியில் போகிறார்கள். மேஜர், அதாவது கூடுதலான காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்து அவரோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார். யார் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்கிறாரோ அவர்களை தேவன் தன்னுடைய சன்னிதானத்தில் எடுத்துக்கொள்கிறார் என்பதை தான் இந்த வேதவாதத்தில் வருகிறோம். ஏனென்றால் இயேசுக்குள் ஒருவன் இருந்தார், அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய அந்த பழைய மனுஷனாக இருக்க மாட்டான். அவன் சிலுவையிலே அறையப்பட்டு விடுகிறான். தேவன் ஆத்துமாக்களை இயேசுக்குள் தெரிவு செய்தபின் அவைகளை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார் என்று நாம் வாசித்தோம். இனி எந்தெந்த தருணத்தில் நாம் ஒப்புரவாகிறோம்? ஒன்று, இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒப்புரவாகிறது. முதலாவது தருணம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்தின் போது நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாகவும்
அதே மாதிரி அவர் எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே மாதிரி நாம் ஜலத்திலிருந்து திரும்ப எழுந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதாக நாம் அவரோடு ஐக்கியப்பட்டு விடுகிறோம். இது முதலில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மனிதன் ஐக்கியப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம். ரோமர் 6:3-11 வரை வாசிப்பீர்களேயானால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இனி அடுத்ததாக இன்னொரு சந்தர்ப்பம், இயேசுவோடு கூட ஐக்கியமாவதற்கு இயேசுவே நமக்கு விட்டு சென்ற அந்த ஒரு காரியம்தான். அது இயேசு கிறிஸ்துவினால் கட்டளையிடப்பட்ட பந்தி. அந்த பந்தியில் பங்கேற்று அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் யார் யார் பருகுகிறானோ அவன் அவரோடு ஐக்கியமாகி விடுகிறான். அப்படிப்பட்டவன் நிச்சயமாக அவன் பாவம் செய்யாதிருக்க வேண்டும், பாவம் செய்ய முடியாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். வாசியுங்கள், யோவான் 6:47-59 வரை. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். இதில் 5 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு.
உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவன் அந்த பிரெட் கொடுக்கும்போது, சாப்பிடும்போது அதை நினைத்து அது எப்படிப்பட்ட பாடுகளை எல்லாம் அனுபவித்தது, அந்த அந்த ரொட்டியை சாப்பிடும் பொழுது எவ்வளவு வலி நமக்கு வந்திருக்க வேண்டுமோ, பாவம் செய்ததினால் அவ்வளவு வலி அவருக்கு வந்திருக்க வேண்டும். அவர் என்னமெல்லாம் அடித்தார்கள், என்னமெல்லாம் அந்த சரீரம் அவஸ்தைப்படுத்தப்பட்டது, பிச்சை எடுக்கப்பட்டது, அதைத்தான் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். என் சரீரம் உனக்காக அடிக்கப்பட்டது, என் சரீரம் உனக்காக பித்தறியப்பட்டது, அதை நீ நினைவு கொள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, அப்படி அதை என்னை நோக்கி அவரை விசுவாசிக்கிறவன் தான் அதையெல்லாம் நினைத்து கொள்ள முடியும். அப்படி என் சரீரத்தையும் என்னில் ஓடுகிற இரத்தத்தையும் நீ விசுவாசிக்கிறவனாயிருந்தால் நான் உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னோடு நிலைத்திருக்கிறான், நானும் அவனோடு நிலைத்திருக்கிறேன். ஒரு செடியில் ஒரு கொடி நிலைத்திருக்கிறது போல அவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். அப்படி என்றால் எல்லா காரியமும் நாம் உலகத்தில் செய்வதை அவராலே நடக்கிறது, அவரே அவைகளை எல்லாம் நடப்பிக்கிறார். அடுத்ததாக சொல்கிறார், என்னை புசிக்கிறவன், அதாவது என் மாமிசத்தையும் புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவன் என்னாலே பிழைத்திருப்பான். உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவரே கொடுப்பார். அவரே அவைகளை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை காப்பாற்றி வழி நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாலே பிழைப்பான், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அடுத்ததாக இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அதே தான் என்றென்றும் பிழைப்பான். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அவன் பிழைப்பான் என்றில்லை, பூமியில் அவன் மரித்து விட்டான், ஆனாலும் அவன் என்றென்றும் பிழைப்பான். அதன் பிறகு அவன் ஆளுகிற வாழ்க்கையும் அவனுக்கு அதை கொடுக்கிறார். அதாவது நித்திய ஜீவனை அவனுக்கு பரிசாக கொடுக்கிறார். இதை இந்த வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆகையால் அந்த அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசிப்போமானால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காண்பித்தேன். அடுத்ததாக, தான் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் நடந்த பந்தியில் கர்த்தர் தன் சீடர்களோடு இருக்கையில் முன்பு தாம் கூறியவைகளை நினைவுபடுத்துகிறார். யோவான் 6 அவர் சொல்லிவைகளை எல்லாம் அவர் அப்பொழுது இதையெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை முதலாவதாக அவர்களுக்கு சொல்லிவிட்டார். அதை அவர்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 11, 23, 26, 23, 26 வரை வாசிப்பேயானால், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அந்த வசனம் ஆரம்பமே நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு எல்லாம் ஒப்புவித்து இதை நான் பிதாவிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆகையால் நான் சொன்னவே எல்லாவற்றிற்கும் பிதாவின் அங்கீகாரம் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இந்த பந்தியிலே அவர்கள் அவருடைய சரீரத்தையும் அவருடைய
மாம்சத்தையும் அவர்கள் உண்ணும்போது அவரை நினைவு கூறும்படி செய்கிறாள். எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு பந்தி கூட வைக்கலாம். ஒரு பந்தி, கர்த்தரின் பந்தி இன்ன நாளில் தான் வைக்க வேண்டும், இத்தனை காலத்தில் தான் வைக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆகையால் நீங்கள் எவ்வளவு தூரம் பந்தியை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, பந்தியை அட்டன் பண்ணுகிறீர்களோ, அவ்வளவு நாள் உங்களுடைய மனது அவர்பால் ஈர்க்கப்பட்டு செல்கிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறார்? என்னுடைய இரத்தம் புதிய இரத்தத்தின் உடன்படிக்கை. வேதத்திலே, கிறிஸ்தவத்திலே இரத்தம் சிந்தும் பொழுது அது ஒரு உடன்படிக்கையின அச்சாரமாக இருக்கிறது அல்லது சாட்சியாக இருக்கிறது. இங்கு நீங்கள் இரத்தத்தை உண்பீர்களேயானால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கை, அது புதிதாக அவர் பண்ணிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை இஸ்ரவேலரோடு சேர்ந்து அதை பண்ணினார், அதை சிலுவையிலே ஒழித்து போட்டார். புதிதாக சிலுவையிலே உங்களுக்கு ராஜ்யத்தின் விசேஷமாக புதிய உடன்படிக்கையை செய்தார். அந்த புதிய உடன்படிக்கைன்ற உங்களுக்கு உள்ளாக, மனதிற்குள்ளாக ஏற்று நீங்கள் நடக்கும்படியாக அவருடைய இரத்தம் அதை உங்களுக்கு செய்கிறது. அதை தான் திரும்பவும் சொல்கிறார், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. இதே மாதிரியான ஒரு அப்பம் வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்டது. அது பரலோகத்தில் வசிக்கும் அவருடைய மன்னா என்ற ஒரு ஆகாரம் கொடுக்கப்பட்டது. அதை மரித்த பிதாக்கள், அதை சாப்பிட்டவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாள்? என்ன, இந்த பந்தியிலே கலந்து கொண்டு சாப்பிடுவர்கள் மரிப்பதில்லை, அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள் என்று இங்கு சொல்கிறார். இது அந்த பந்தியினுடைய முக்கியத்துவம். இனி யூதர்களின் வழக்கம்படி ஒரு கல்யாண விருந்தோ அல்லது ஏதாவது ஒரு விருந்திற்கோ அவர்கள் அழைக்கப்படுவார்களே, ஆனால் அவர்கள் அதற்கேற்ற ஆடைகளை அணிந்து வர வேண்டும். இது யூதர்களுடைய கலாச்சாரம். அதே மாதிரியாக ஒருவன் குருடனாக இருந்தால் அவன் ஒரு வகையான ஒரு வஸ்திரத்தை அணிய வேண்டும், ஒரு கோட் அணிந்து கொள்ள வேண்டும். கருப்பான ஒரு கோட் மட்டும் அணிந்திருப்பானே ஆனால் அவன் குருடன் என்று எல்லோருக்கும் தெரியும். அவன் வரும் வழியில் அவனை வழியை கடத்துவதற்கோ அவனோடு பேசும்போது அதை நினைவு கொள்வதற்கோ நமக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி அவன் குஷ்ரோகியானால் சிவத்த கோட்டை அணிந்திருக்க வேண்டும், தீட்டு என்று அவன் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவன் கல்யாணத்திற்கோ அல்லது ஒரு விருந்திற்கோ வரும்போது அதற்கேற்ற ஆடையை அணிந்து வர வேண்டும். மத்தேயு 22:1-13 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும்
கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்த பந்திக்கேற்ற அதை விருந்துக்கேற்ற ஆடை அணிந்து வராதவன் அதை அசட்டை பண்ணுகிறான், அதை பரிசுத்த குலைச்சலாகிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்களை எல்லாம் பார்ப்பதற்காக ராஜா வருகிறான். ராஜா கொடுத்த பந்தி, நல்ல கொளுத்த கன்றுகளை அடித்து கொடுத்த பந்தி, எல்லோருக்குமாக அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் யாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் யார் யார் அவருடைய பந்தியிலே உட்காருகிறார்களோ அவர்கள் அந்த பந்திக்கேற்ற அந்த வஸ்திரத்தை அணிந்து செல்ல வேண்டும். அப்படி வஸ்திரம் அணியாத ஒருவனை ராஜா கண்டு, நீ பந்திக்கு வருகிறேன் என்று, விருந்துக்கு வருகிறாய் என்று உனக்கு தெரியும் அல்லவா, நீ ஏன் அதற்கேற்ற ஆடை அணிந்து வரவில்லை என்று அவரை தண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11:27-32 வரை வாசிப்பீர்களேயானால், இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருங்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் கர்த்தருடைய பந்தியில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக யார் அந்த சரியான புரிதல் இல்லாமலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பற்றியும் அவருடைய இரத்தத்தை பற்றியும் புரிதல் இல்லாமல் வருகிறானோ அவன் எப்படி ஒருவன் வஸ்திரம் சரியாத வஸ்திரத்தை அணியாமல் விருந்துக்கு போனானோ அதே மாதிரியான ஒரு பாவத்தை அவன் இங்கு செய்கிறான். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாமல் ஒருவரும் பந்திக்கு போகக்கூடாது. இது ஒவ்வொருவரும் அவர்களுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்டளை. பந்தியில் போவது நீ வரக்கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி வேதம் சொல்லவில்லை. ஒவ்வொரு நபரும் பந்திக்கு போவதற்கு முன்னால் தான் அந்த பந்தியிலேயே அருந்த போகிற இரத்தத்தையும் சாப்பிட போகிற அப்பத்தையும் பற்றியும் தெளிவாக தெரிந்திருக்கிறார்களா, தகுதியானதாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா? அப்படி உணர்ந்திருந்தார்களே ஆனால் அவர்கள் அந்த பந்தியை எடுக்கலாம். இனி கர்த்தரின் பந்தியில் பங்கேற்பதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? அது வேதத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால் அந்த விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் அந்த பந்தியில் பங்கேற்கலாம். ஆனால் நான் ஒரு சற்று 4-5 பாயிண்ட்களாக பிரித்து சொல்லுகிறேன். 1, பாவங்களை நீக்கும்படி அறிக்கையிட்டு மன்னிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். பாவம் செய்துட்டோம், எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள். அந்த பந்தியில் போவதற்கு முன்னால் அதை அறிக்கையிட்டு அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த பந்தியில் போய் பங்கெடுக்கலாம். பாவம் உள்ளவர்களாக அவர்கள் போகக்கூடாது. பந்தியில் போவதற்கு முன்னால் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி தங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அதை மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பந்தியில் பங்கேற்கலாம். 1 யோவான் 1:7-10 வரை வாசிப்பீர்களானால், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால்
நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் வேண்டும். அப்படியானால் தான் அவர் உங்கள் பாவ மன்னிப்புக்காக அவர் கொடுத்த பலியையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 1 பேதுரு 2:22 24 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இனி ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு 1:18 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும், தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் நாம் தேவன் மேலும் விசுவாசமாக இருக்கிறோம். தேவனை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அவர் பற்றி யாரும் எனக்கு தெரியாது, அப்படி சொல்ல முடியாது. இயேசு என்ன சொல்கிறார்? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே எவ்வளவு தூரம் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே தான் அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்பினார். இந்த மாதிரியான விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இனி தமக்காக தான் மரித்து உயிரோடு எழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் இன்னும் வருவார். தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளுவதற்கு அவர் திரும்பவும் வருவார், 2ஆம் தரம் வருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 9:27-28 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். போடப்பட்டிருக்கும் ரட்சிப்பை அருளும்படிக்கு அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு என்பது அவர் 2ஆம் வருகையில் வந்து செய்கிற காரியத்தோடு தான் அது அந்த ரட்சிப்பானது அங்கு நிறைவு பெறுகிறது. அதற்கு முன்னால் அவள் ரட்சிக்கப்பட ஏதுவாக இருந்ததினால் அவர்களுடைய ஆத்மா அந்த எந்த இடத்தில் இளைப்பாற வேண்டுமோ இளைப்பாறுகிறது. 2ஆம் வருகையில் அவர் அந்த பூமி அந்த எல்லா ஆத்மாக்களுக்குடைய ரட்சிப்பையும் முழுமையாக்குகிறார். தேவன் மனிதர்கள் மீது அன்பாக இருக்கிறார். இது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது. இது நிமித்தமே தன் ஒரே குமாரனை கிருபாதார பலியாக கொடுத்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் நமக்காக வந்து மரிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாம் பாவம் செய்தோமானால் நாம் அதற்கு மரிக்க வேண்டும். அவர் நம்மீது அன்பாக இருக்கிறதுனால் தான் சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுபட்டு சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு அன்பாக இருப்பதனால் அவர் தன்னுடைய மகனை நமது பாவ போக்கும் பலியாக நமக்கு அனுப்பினார். இதை நீங்கள் பிலிப்பியர்
2:5-8 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். முடிக்கும் முன் கர்த்தரின் பந்து சபைகளில் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலேயா கர்த்தரின் பந்தி கொடுக்கிறோம் என்பது அப்படி கிடையாது. அவருடைய விசுவாசிகள் ஒன்று கூடும் இடம், சபையாக கருதப்படக்கூடிய இடத்திலே அது கொடுக்கப்பட்டு அங்குள்ள பாஸ்டரோ மூப்பரோ யார் அதற்கு தகுதியுள்ளவர்களோ அவர்களால் பந்தி கொடுக்கப்படுகிறது. இதற்குள்ள பந்தி கொடுக்க வேண்டும் என்ற காலத்தையும் நாளையும் கர்த்தர் வேதத்தில் குறிப்பிடவில்லை. இதை அந்த சபையில் இருக்கும் மூப்பரே முடிவு செய்வார். எல்லா விசுவாசிகளையும் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இந்த பந்தியில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பந்தியின் போது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமும் இரத்தமும் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க பந்தியில் சேர்த்தும் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அன்பான பிதாவே, மேற்பெற இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்ட பந்தியை பற்றி சொன்னேன். எப்படி அந்த பந்தியில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னேன். பந்தியில் அவர்கள் எவையெல்லாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னேன். அந்த பந்திய நிமித்தம் அவர்கள் அடைய போகிற ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு சொன்னேன். இவைகளையெல்லாம் அவர்கள் கேட்டார். என்றாலும் அவர்களுடைய இருதயத்தை நீர் அந்த சரியான வழியிலே திருப்பி அவளுடைய நித்திய ஜீவனை அடைவதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் செய்யும். நீர் அப்படி செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமீன்.